ரெனி மிஸ் சொன்னாங்கல்ல ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் அதுதானே இப்போ நீ பண்ண போற? ஆமாப்பா, மிஸ் நம்ம வீட்டில் செஞ்சு பார்க்க சொன்னாங்கல்ல, அதுக்கு தான் அந்த கலர்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கேன். நம்ம இந்த எக்ஸ்பெரிமெண்ட் எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பார்ப்போம். ரெனி, இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காக தான் இந்த ஆயில் பேஸ்டல் எல்லாம் வாங்கினியா? இல்லப்பா, ஏற்கனவே இந்த ஆயில் பேஸ்டல் என்கிட்ட இருந்துச்சு. இதை நிறைய தடவை நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆனாலும் எவ்வளோ பத்திரமா இருக்கு பார்த்தியா? ரெனி நான் சொல்றேன் இரு, அது எனக்கு தான் தெரியும். ஏன்னா ஆல்ரெடி ரெனி நிறைய கலர்ஸை தொலைச்சிட்டா. இதுக்கு மேல எங்க அம்மா கலர்ஸே வாங்கி கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதனால தான் இதை பத்திரமா வச்சிருக்கா. இப்போ உன்னை யாராவது கேட்டாங்களா? எப்ப பாரு என்னோட இமேஜ் டேமேஜ் பண்றதுலே இரு. சரி, இப்போ நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்றதுக்கு விப்ஜிஆர் கலர்ஸ் தேவைப்படுது. விப்ஜிஆர்ல வயலட், இண்டிகோ, ப்ளூ, அதுக்கப்புறம் கிரீன், yellow, ஆரஞ்சு, ரெட். ஓகே, எல்லா கலர்ஸுமே எடுத்தாச்சு. ரெடி மேம், இந்த கலர்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணணும்னு தானே சொன்னாங்க? ஆமாப்பா, அதுக்காக தான் இந்த மாதிரி லைன் போட்டிருக்கேன். ஒவ்வொரு லைனையும் கிராஸ் பண்ணி போகிற மாதிரி இன்னொரு லைன் வரைஞ்சோன்னு வச்சுக்குவேன். எல்லா லைனையும் மீட் பண்ணுற இடம் இருக்குல்ல, அது வந்து ஒயிட் கலரில் மாறும். அதுதான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட். நம்ம செக் பண்ணலாம். இப்போ பாரு, எல்லோ, ஆரஞ்சு வரைக்கும் பண்ணியாச்சு. லாஸ்ட்டாக பண்ண போகிறது ரெட் கலர். ரெட் கலர் பண்ண உடனே இந்த இது கலர் மாறணும். என்ன மாற மாட்டேங்குது? ஐயே, ஆமாம், கலர் சேஞ்ச் ஆகவே இல்லை. அப்போ உங்கள் மிஸ் பொய் சொல்லியிருப்பாங்க. ஏய் நோ ஹனி, மிஸ்லாம் பொய் சொல்ல மாட்டாங்க. இந்த எக்ஸ்பெரிமெண்ட் நம்ம தப்பா பண்ணிருப்போம். ஒருவேளை இல்லையே, புக்ல இப்படி தான் இருந்துச்சு. நான் கரெக்ட்டா தான் பண்ணேன். ரெடி, எக்ஸ்பெரிமெண்ட்லாம் இன்னொரு நாள் பண்ணிக்கலாம். இப்போ நீ கேம் விளையாடுறியா இல்லையா? ஹாய் गाइस, நீங்க எல்லாரும் கேம் விளையாட போறீங்களா? உங்களுக்காக தான் நான் புதுசா இந்த கேம் கண்டுபிடிச்சிருக்கேன். இங்க பாத்தீங்களா, இதுதான் கலரிங் கேம். ஏய் ரீட்டா, கலரிங் கேம்லாம் நாங்க நிறைய தடவை விளையாண்டுருக்கோம். ஆமா ஆமா, நம்ம எல்லாரும் நிறைய கலரிங் கேம் விளையாண்டுருக்கோம். ஆனா இந்த கலரிங் கேம் நான் புதுசா கண்டுபிடிச்சது. இதை யாருமே விளையாண்டுருக்க முடியாது. இந்த கலரிங் கேமுக்கு மொத்தம் 4 பேர் வேணும். 4 பிக்சர்ல கலர் பண்ண போறீங்க. யார் யாருக்கெல்லாம் என்னென்ன பிக்சர் வேணும்னு நீங்களே செலக்ட் பண்ணிக்கோங்க. கேம்ல வின் பண்றவங்களுக்கு கிஃப்ட்லாம் கூட கொடுப்பேன். ஹை, வின் பண்ண கிஃப்ட் இருக்கா? அப்போ மொதல் பிக்சர் தான் ரொம்ப ஈஸியா இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் பிக்சரே எடுத்துக்கிறேன்ப்பா. அதெல்லாம் முடியாது ரெடி, ஃபர்ஸ்ட் பிக்சர் எனக்கு வேணும். அஸ்கே, இருக்கதுலே ஃபர்ஸ்ட் பிக்சர் தான் ஈஸியா இருக்கு. அதை நீங்க எடுத்துட்டீங்கன்னா அப்புறம் நாங்களாம் கஷ்டப்படணுமா? அதெல்லாம் முடியாது, எனக்கு தான் ஃபர்ஸ்ட் பிக்சர் வேணும். இந்த மாதிரிலாம் நீங்க பண்ணுவீங்கன்னே எனக்கு நல்லா தெரியும். அதனால தான் இங்க பாத்தீங்களா, குலுக்கு சீட்டு போட்டு வந்திருக்கேன். இதுல 4 நம்பர்ஸ் இருக்கு. யாருக்கு என்ன நம்பர்ஸ் வருதோ அந்த பிக்சர் தான் நீங்க எடுத்துக்கணும். இந்த ரெனி உனக்கு ஒன்று, ரெட் ரோஸ் இந்த உனக்கு ஒரு சீட்டு, அப்புறம் மினிக்கு ஒரு சீட்டு, ஹனிக்கு ஒரு சீட்டு. ஓகே, எல்லாரும் உங்க சீட்டை ஓபன் பண்ணி பாருங்க. ஹனிக்கு என்ன வந்திருக்கு? ஏய், எனக்கு 1 நம்பர் வந்திருக்கு. ரெனி, உன்னோட சீட்டை காமி. உனக்கு என்ன நம்பர் 4 வந்திருக்கா? நம்பர் 4ல யோயோ பிக்சர் இருக்கு. ஓகே, என்னோட சீட்டை நானே ஓபன் பண்ணி காமிக்கிறேன். நம்பர் 3ல என்ன இருக்கு? ஓகே, பெயிண்ட் ரோலர் ஈஸியா தான் இருக்கும். ஓகே, மிச்சம் இருக்குது நம்பர் 2 தான். நம்பர் 2ல பனானா இருக்கு. பனானா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஈஸியா கலர் பண்ணிடலாம். நீங்க எல்லாரும் கலர் பண்றீங்க, அப்ப நாங்க என்ன பண்றது? இது ஒரு டீம் கேம் தான்ப்பா. அதனால ஒரு பெரிய ஆளு, ஒரு குட்டி பாப்பா, எல்லா குட்டி பாப்பாவும் ஆளுக்கு ஒரு டீம்ல சேர்ந்துக்கோங்க. எல்லாரும் ஒவ்வொரு டீம்ல உட்கார்ந்துட்டாங்க. மினி அக்கா தான் ஃப்ரீயா இருக்காங்க. அக்கா, நான் உங்க டீம்ல இருக்கேன். ஓகே, இந்த கேமோட செகண்ட் செக்மெண்ட் என்னன்னா, நம்ம கலர் செலக்ட் பண்ண போறோம். அதையும் கண்ணை கட்டிட்டு செலக்ட் பண்ண போறோம். யார் யாருக்கு என்னென்ன கலர் வருதோ அதை வச்சு தான் நீங்க கலர் பண்ண போறீங்க. ஹனி, ஃபர்ஸ்ட் நீ தான் செலக்ட் பண்ண போற. ஹனி தானே உன்னோட ஃப்ரெண்டு, அதனால தான் நீ அவளை ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ண விடுற. அப்படிலாம் இல்லப்பா, எல்லாருமே என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான். ஹனிக்கு தானே நம்பர் 1 வந்துச்சு. ஓகே ஹனி, நீ என்ன கலர் செலக்ட் பண்ணிருக்கேன்னு பாத்தியா? ஓ, ரெட்டும் பிரவுனும் வந்திருக்கா. ஓகே, நம்பர் 2 சீட் வந்தது மினிக்கு தான். அதனால செகண்டா வந்து மினி செலக்ட் பண்ணட்டும். மினி, என்ன செலக்ட் பண்ண? சீக்கிரம் ஏதாவது ஒரு டிசைட் பண்ணு. ஏய் இருப்பா, ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்கு. சரி ஓகே, இது என்ன கலரா இருந்தாலும் பரவாயில்ல. ஹை, கோல்டன் கலர், அதுக்கப்புறம் சில்வர் கலர் வந்திருக்கு. ரெண்டுமே நல்ல கலர் தான் வந்திருக்கு. பிங்கி பாங்கி, ஃபாதர் ஹேட் a donkey. இந்த கலர் தான் எனக்கு வேணும். ஓகே, நான் இந்த கலர் செலக்ட் பண்ணிட்டேன். ரெட் ரோஸ், டாங்கி டை, ஃபாதர் கை, இதெல்லாம் சொல்லவே இல்ல. அதெல்லாம் சொன்னா ரொம்ப லென்த்தா இருக்கும் ரெடி. எனக்கு எப்பவுமே ஷார்ட்டா இருந்தா தான் பிடிக்கும். ப்ளூ அண்ட் கிரீம் எனக்கு ரொம்ப பிடிச்ச கலர். எல்லாரும் செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் மிச்ச மீதி கலர் தான் நான் செலக்ட் பண்ணணுமா? ஓகே, ஏதோ ஒன்று, எந்த கலரா இருந்தாலும் எனக்கு ஓகே தான். இது என்ன கலர்னு பார்ப்போமா? 1 2 3. வாவ், ரெண்டுமே எனக்கு பிடிச்ச கலர் தான் வந்திருக்கு. பரவாயில்ல, நல்ல கான்ட்ராஸ்டான கலர் தான் கிடைச்சிருக்கு. ஹே गाइस, தேர்ட் செக்மெண்ட்ல நீங்க செலக்ட் பண்ணிருக்கீங்க. அந்த கலர் வச்சு தான் நீங்க இப்ப கலர் பண்ண போறீங்க. நீங்க அந்த 2 கலரை வச்சு எப்படி வேணாலும் கலர் பண்ணலாம். ஆனா அந்த 2 கலர் மட்டும் தான் யூஸ் பண்ணணும்.
ஹனி, எப்பவுமே ரெட் கலர்ல தானே ஆப்பிள் இருக்கும். நம்ம பிரவுன் கலர்ல ஆப்பிள் ட்ரை பண்ணுவோம். ரெட் கலரை மேல அடிச்சிரு, ஓகேவா? என்னது பிரவுன் கலர்ல ஆப்பிளா? ஐயோ, அது முதல்ல ஆப்பிளே இல்லை, இது வந்து கேப்சிகம். கேப்சிகம் வந்து ரெட் கலர்ல இருக்கும், கிரீன் கலர்ல இருக்கும், அதுக்கப்புறம் எல்லோ கலர்ல கூட இருக்கும். கேப்சிகம் அழுகி போனா பிரவுன் கலர்லயும் இருக்கும். அழுகி போன கேப்சிகம்லாம் வரைஞ்சா நமக்கு ஃபர்ஸ்ட் ப்ரைஸே கிடைக்காது, அப்புறம் நம்மளை எலிமினேட் பண்ணிடுவாங்க. இந்த ரெட் கலரே அடிப்போம், இதுதான் நல்லா கான்ட்ராஸ்டா இருக்கு. இது எந்த ஆங்கிள் பார்த்தாலும் கேப்சிகம் மாதிரியே இல்ல, இத போய் கேப்சிகம்னு சொல்றான். சரி சரி, ஒழுங்கா கலர் பண்ணு. இது என்ன கொசா முசான கலர் பண்ணி வச்சிருக்க? இந்த மாதிரி நல்ல அவுட்லைன் முதல்ல கொடுத்துடணும், அதுக்கப்புறம் உள்ள கலர் பண்றது ஈஸியா இருக்கும். அவுட்லைன் கொடுத்தோம்னா தான் அந்த பிக்சர் வந்து நீட்டா இருக்கும். அதெல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும். இங்க பத்தியா சூப்பரா கலர் பண்ணிட்டேன். நீ சொன்ன மாதிரி பிரவுன் கலர் பண்ணியிருந்தோன்னு வச்சுக்கோவேன், ரொம்ப கன்றாவியா இருந்திருக்கும். இப்பதான் அந்த கேப்சிகமுக்கே ஒரு அழகு வந்திருக்கு. அப்போ நீ இந்த பிரவுன் கலர் யூஸ் பண்ணவே மாட்டியா? இல்ல இல்ல, இந்த கேப்சிகமோட காம்பு இருக்குல்ல, அதுக்கு இந்த பிரவுன் கலர் தான் போட போறேன். காம்பு எந்த ஊர்லயாவது பிரவுன் கலர்ல இருக்குமா? காம்பு எப்பவும் கிரீன் கலர்ல தான் இருக்கும். கிரீன் கலர் கேப்சிகமுக்கு தான் கிரீன் கலர்ல இருக்கும். கேப்சிகம் நல்லா இப்ப பழுத்துருச்சு, அப்போ பிரவுன் கலர்ல தான் இருக்கும். நெக்ஸ்ட் நாங்க தான் கலர் பண்ண போறோம். பனானாக்கும் கோல்டன் கலருக்கும் சம்பந்தமே இல்ல, இத வச்சு எப்படி கலர் பண்றது? அக்கா, பனானாவோட தோல் எல்லோ கலர்ல தானே இருக்கும். எல்லோ கலருக்கு கோல்டன் கலர் நல்லா மேட்ச் ஆகும். அந்த ஃப்ரூட் பாத்தீங்கன்னா ஒயிட் கலர் இருக்கும், அதுக்கு சில்வர் கலர் போட்டுருவோம். நானும் அதான் பாப்பா நினைச்சிட்டு இருந்தேன், நீயே கரெக்டா சொல்லிட்ட. இந்த சில்வர் கலர் வந்து ஃப்ரூட்டுக்கு அடிச்சா நல்லா தான் இருக்கும். ஆல்மோஸ்ட் இது ஒரு ஒயிட் கலர் மாதிரி தான் இருக்கு. ஐயோ, இது கிரே கலர் மாதிரி இல்ல இருக்கு. ஒயிட்டுக்கு இதுக்கும் சம்பந்தமே இல்லையே, இப்போ என்ன பண்றது? பரவாயில்லக்கா, இது நல்லா தான் இருக்கு. அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. நம்ம கோல்டன் கலர் அடிச்சோம்னா இதுக்கு நல்லா மேட்ச் ஆகும்னு நினைக்கிறேன். சரி, நீ சொன்ன மாதிரியே பண்ணலாம். இப்போ சில்வர் கலர் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிச்சு. இப்போ கோல்டன் கலர் அடிச்சு பார்க்கறேன். சப்போஸ் இது மட்டும் மேட்ச் ஆகலனா என்ன பண்றது? இத அழிக்கவும் முடியாது. நீ ஏன் அப்படி நினைக்கிற? அதெல்லாம் நல்லா தான் இருக்கும். நல்லா கான்ஃபிடென்ட்டா அடிச்சோம்னா எதுவா இருந்தாலும் சூப்பரா வரும்னு எங்க அம்மா சொல்லிருக்காங்க. நீ சொல்றது கரெக்ட் தான் பாப்பா. எந்த ஒரு விஷயத்தையும் நல்லா கான்ஃபிடென்ட்டா தைரியமா பண்ணோம்னா அது சக்சஸ்ஃபுல்லா முடிக்க முடியும். எங்க மிஸ்ஸும் சொல்லியிருக்காங்க. இந்த பனானா ரொம்ப கியூட்டா வந்திருக்கு, நான் இவ்வளோ எதிர்பார்க்கல. ஆனா இது ஒரு கோல்டன் பனானா மாதிரியே ரொம்ப அழகா இருக்குல்ல. கொஞ்சம் இருங்க, இத நல்லா பக்கத்துல வச்சு பாப்போம். என்ன இது பார்க்கிறதுக்கு பனானா மாதிரியே இல்ல? என்னது பனானா மாதிரி இல்லையா? இது சாதாரண பனானா இல்ல, கோல்டன் பனானா மாதிரி சூப்பரா இருக்கு. பயப்படாதீங்க, நம்ம தான் வின் பண்ண போறோம். ஏய் லக்ஷு, எனக்கு பெயிண்ட் பண்றதுல 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அதனால நானே இந்த பெயிண்டிங் ஃபுல்லா பாத்துக்கறேன். நீங்க பிறக்கும்போதே பெயிண்ட் பிரஷோடயே பிறந்தீங்களா? ஆமா, எனக்கு பெயிண்டிங்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு எங்க மாம் அடிக்கடி சொல்லுவாங்க. நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது கூட நிறைய பெயிண்டிங் பண்ணுவேனா. அதான் இருக்கட்டும், இப்ப கேம்ல வின் பண்ணனும். இந்த ப்ளூ கலர் நான் பெயிண்ட் பண்ணிக்கிறேன், மிச்சம் இருக்கிற அந்த க்ரீம் கலர் வந்து நீங்க பண்ணிக்கோங்க, ஓகேவா? எனக்கும் இந்த பெயிண்டிங்ல கலர் பண்றதுனா ரொம்ப பிடிக்கும். பெயிண்டிங்னா யாருக்கு தான் இன்ட்ரெஸ்ட் இருக்காது. இந்த ரோலர் இருக்குல, அதுக்கு ஃபுல்லா ப்ளூ கலர் அடிச்சிடுவோம். மிச்சம் இருக்கு பாருங்க, அந்த ஹேண்டில் மாதிரி இருக்குல, அதுக்கு வந்து அந்த ஒயிட் கலர் பண்ணிருங்க, ஓகேவா? ஏய், அது ஒயிட் மாதிரி தான் இருக்கும், ஆனா அது ஒயிட் கலர் இல்ல. ஓகே, அப்படியே பார்த்தாலும் ஹேண்டில் ஆல்ரெடி ஒயிட்டா தானே இருக்கு. அதே கலர் அடிச்சா எப்படி தெரியும்? அத இந்த கலர் செலக்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க யோசிச்சிருக்கணும். ஆர் யூ மேட் லக்ஷு? என்னோட கண்ணு கட்டி இருந்துச்சு, நான் எப்படி பார்க்க முடியும்? அப்படியே இருந்தாலும் அது என்னோட ப்ராப்ளம், நான் பாத்துக்கிறேன். உன்னோட ப்ளூ பார்ட் எல்லாமே முடிஞ்சிச்சுல, இப்போ நான் பெயிண்ட் பண்ணிக்கிறேன், என்கிட்ட கொடு. ஐயோ, என்னக்கா திரும்பவும் ப்ளூ கலரே பண்றீங்க? இங்க பாரு, நானாவது நீட்டா கலர் பண்ணிருந்தேன், நீ கொசா முசான ஃபுல்லா அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருக்க. ஏய், என்ன பண்ற? ஐயோ, மறுபடியும் என்ன ப்ளூ கலர்லயே ஒயிட் கலர் அடிச்சிட்டு இருக்க? சுச்சோ, கன்றாவியா இருக்க போகுது. ஹே, பெயிண்டிங் பத்தி தெரியும்னு சொன்னா இது உனக்கு தெரியாதா? இதான் மிக்சிங் ஆஃப் கலர்ஸ். நம்ம வந்து இப்போ ஒயிட் கலர் நம்மளால அடிக்க முடியாது, அதனால ப்ளூவோட இது மாதிரி மிக்ஸ் பண்ணி அடிச்சோம்னா லைட் ப்ளூ கலர்ல நமக்கு இன்னொரு கலர் கிடைக்கும்ல, அதனால தான் நான் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணேன். இப்ப பாரு, எப்படி கியூட்டா இருக்குல்ல? கியூட்டானா இல்ல, ரொம்ப மோசமா தான் நீ கலர் பண்ணிருக்க. கலர் மிக்சிங்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனா கலர் பண்ணதுதான் ரொம்ப மோசமா இருக்கு. நீ வேணா பாரு, இந்த மிக்சிங் ஆஃப் கலர்ஸ்க்கு நமக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ் கண்டிப்பா கிடைக்கும். அக்கா, நம்மளோட 2 கலருமே சூப்பரா இருக்கு. இந்த வரி வரியா இருக்கு பாருங்க யோயோல, அதுக்கு இந்த பிங்க் கலர் அடிச்சிருந்தேன். மித்த எல்லாத்துக்கும் கிரீன் கலர் அடிச்சா சூப்பரா இருக்கும். அப்படியா சொல்ற? சரி,
நான் கிரீன் கலர் அந்த வரி வரியா இருக்கிறதுக்கு அடிக்கலாம்னு நினைச்சேன். பிங்க் கலர் அடிச்சாலும் நல்லா தான் இருக்கும். முதல்ல இந்த பிங்க் கலர் ஃபுல்லா நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இந்த ஒவ்வொரு லைனா இருக்குல்ல, இதுக்கு பிங்க் கலர் அடிச்சுக்கலாம். எப்பவுமே பெயிண்டிங் பண்றதுக்கு இந்த மாதிரி பேலட்ல யூஸ் பண்ணி தான் பெயிண்ட் பண்ணணும். அப்பதான் பெயிண்டிங் எப்பவுமே நீட்டா வரும். ஓகே, இந்த மாதிரி வரி வரியா இருக்கிறதெல்லாம் ரொம்ப மெதுவா தான் அடிக்கணும். அக்கா, இருக்கிறதுலே நமக்கு தான்க்கா ரொம்ப கஷ்டமான பிக்சர். எல்லாரும் ஈஸியா அடிச்சிட்டாங்க. நம்ம பாரு ஒவ்வொன்றா அடிக்க வேண்டியதா இருக்கு. நானும் முதல்ல அப்படிதான் நினைச்சேன். ஆனா இது ரொம்ப ஈஸியா தான் இருக்கு. பாரு, ஒவ்வொரு லைன் கலர் பண்ணா டக்குன்னு வேலை முடிஞ்சிருச்சுல. அதுவும் நல்லா நீட்டா வருது. பாத்தியா, ஆல்மோஸ்ட் நம்ம பிங்க் கலர் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ கிரீன் கலர் மட்டும் பண்ணிட்டோம்னா வேலை முடிஞ்சிடும். இப்போ கிரீன் கலரை தனியா பேலட்ல வச்சுக்குவோம். இந்த கிரீன் கலர்லையும் கேப்ல அடிச்சிட்டோம்னு வச்சுக்குவேன், ஈஸியா நம்ம இந்த பிக்சரை கம்ப்ளீட் பண்ணிடலாம். நம்மளோட இந்த கலர் தான் நமக்கு ரொம்ப ஹைலைட்டே. பாருங்களேன், ரெண்டு கலரும் நல்ல கான்ட்ராஸ்டா வந்திருக்கு. யாருக்குமே இந்த மாதிரி கலர் கிடைக்கல. ஒருவேளை ரெட் ரோஸ் அக்காவுக்கு கிடைச்ச மாதிரி ப்ளூ கலர் ஒயிட் கலரும் கிடைச்சிருந்தா எப்படி இருந்திருக்கும்? அதுக்கேற்ற மாதிரியே நம்மளும் கலரை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ ரெட் ரோஸ் பண்ண மாதிரி நம்ம இந்த ரெண்டு கலரையும் மிக்ஸ் பண்ணி பார்ப்போமா, என்ன கலர் வருதுன்னு. க்ரீனும் பிங்க்கும் மிக்ஸ் பண்ணா, ஐயோ இது என்ன ஏதோ ப்ரௌன் கலர் மாதிரி வருது. இந்த ப்ரௌன் கலர் பண்ணால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறியா? வேணாம், பேசாம இந்த க்ரீன் கலரும் பிங்க் கலரும் வச்சே அடிச்சிருவோம். வேணாம், ப்ரௌன் கலர் பண்ணோம்னா இந்த யோயோவோட அழகே போயிடும். இந்த பிங்க் கலரே நல்லா தான் இருக்கு. லாஸ்டா கொஞ்சம் டச் அப் மட்டும் பண்ண வேண்டியதா இருக்கு. அதை மட்டும் பண்ணிட்டோம்னா யோயோ கம்ப்ளீட் ஆயிரும். ஓகே, சூப்பரா இருக்குல்ல நம்மளோட யோயோ. இன்னைக்கு நம்ம கேமோட 3 செக்மெண்ட்டுமே சூப்பரா முடிஞ்சது. யார் யார் எப்படிலாம் கலர் பண்ணிருக்காங்கன்னு பாப்போமா. ஃபர்ஸ்ட் கலர் பண்ணது நம்மளோட ஹனி அண்ட் சமந்தனா. கேப்சிகமா ஆப்பிளானே தெரியாமலே அதை கலர் பண்ணிட்டாங்க. பட் நல்லா தான் கலர் பண்ணிட்டாங்க. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம ரெட் ரோஸோட பெயிண்ட் ரோலர். இந்த ப்ளூ கலர் நல்லா தான் இருக்கு. பட் இந்த மிக்சிங் ஆஃப் கலர்ஸ் கூட நல்ல ஐடியா தான். அவங்க கலர் பண்ணிருக்கிறது எல்லாமே அந்த பிக்சரை தாண்டி வெளியில வந்திருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம மினியோட பிக்சரை பார்க்கலாம். கோல்டன் கலர் பனானா. வாவ், செம்ம ஐடியால. ரெண்டுமே நல்லா கலர் பண்ணிருக்காங்க. ஓகே, லாஸ்டா நம்மளோட ரெனியோட யோயோ. வாவ், உங்களோட ஹைலைட்டே இந்த கலர்ஸ் தான். அதுவும் இல்லாம நல்லா நீட்டா கலர் பண்ணிருக்கீங்க. ஓகே, யோயோ ரொம்ப அட்ராக்டிவா இருக்கு. இப்போ யார் வின் பண்ண போறாங்கன்னு பார்க்கலாமா? இந்த கேம்ல ஃபர்ஸ்டா வின் பண்ணது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், நம்ம ரெனியோட யோயோ. ஐயா, ஏய் நம்ம வின் பண்ணிட்டோம். ஓகே, ஃபர்ஸ்ட் பிரைஸ் வந்து யோயோக்கு போயிருச்சு. இப்போ இத செகண்ட் பிளேஸ் கண்டுபிடிக்கிறது தான்ப்பா நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஏன்னா இந்த பனானாவும் கேப்சிகம் ரெண்டுமே நல்லா கலர் பண்ணியிருந்தாங்க. யாருக்கு செகண்ட் கொடுக்கறது தேர்ட் கொடுக்கறதுனே தெரியல. அதனால பனானா கேப்சிகம் ரெண்டுமே செகண்ட் பிளேஸ். தேர்ட் பிளேஸ் பார்த்தீங்கன்னா பெயிண்ட் ரோலர் கலர் பண்ண ரெட் ரோஸுக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் பிளேஸ் வின் பண்ண ரெனிக்கு இந்த கிஃப்ட் கொடுத்தாச்சு. செகண்ட் பிளேஸ் நம்ம 2 பேருக்கு கொடுக்க போறோம். ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து மினிக்கு ஒரு டால் கொடுத்தாச்சு. ஹனிக்கு இந்த டால் ரொம்ப பிடிக்கும்னு எனக்கு நல்லா தெரியும். அதனால தான் இந்த சிங்கிங் டாலை வந்து ஹனிக்கு கொடுக்குறேன். ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. இந்த டால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த டால் ரொம்ப க்யூட்டா இருக்கும். இங்க பாரு, மைக்லாம் வச்சு அழகா இருக்குல்ல. நான் ஃபர்ஸ்ட் பிளேஸ் வின் பண்ணியிருந்தா கூட இவ்வளோ சந்தோஷப்பட்டிருக்க மாட்டேன். என்ன ரெட் ரோஸ், உனக்கும் gift வேணும்ல? தேர்ட் பிளேஸ்க்கு நாங்கலாம் gift கொடுப்போம். இங்க பாத்தீங்களா, இதுதான் பென்சிலோட கேப். இந்த பென்சில் கேப் ரெண்டுமே நம்ம ரெட் ரோஸ்க்கு தேர்ட் பிளேஸ். ஹே, யாருக்கு வேணும் உன்னோட தேர்ட் பிளேஸ்? நீயே வெச்சுக்கோ. இனிமே நான் உங்களோட கேம் விளையாட வரவே மாட்டேன்.